வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இயல் 6 வளம் பெருகுக. இந்த பாடல் வரிகளுக்கான மன வரைபடம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோசியல், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம போட்டுட்டு வந்துட்டுருக்கோம், வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழ், சயின்ஸ், சோசியல், இது தமிழ் மீடியமுக்கு ஃபுல்லாக எல்லா லெசனுமே நம்ம கவர் பண்ணியாச்சு, கொஷின் ஆன்சர். அண்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டீச்சும் பண்ணியாச்சு, எல்லா லெசனுமே டீச் பண்ணியும் போட்டாச்சு. சரிங்களா? மனவரைபடம் பார்த்தோம்னா செகண்ட் டேர்ம் 2க்கு நம்ம எல்லா லெசனுக்குமே மனவரைபடம் கொடுத்தாச்சு, இந்த ஒரு லெசன் தவிர. இது எனக்கு தெரியல, விட்டு போயிடுச்சு. ஸோ அது இன்றைக்கி நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஆன்லைன் கிளாஸ் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். என்எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ இது கரெக்டான டைமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம 9th இங்கிலீஷ், ஃபஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஆன்லைன் கிளாஸில் சேர்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் பற்றி வீடியோ எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம். அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்லைன் கிளாஸ் யாருக்கெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ 7th to 8th வர்றவங்களுக்கு இப்போ 8th தான். ஓகே, எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ 8th வந்திருப்பீங்க. அடுத்தது 8th ஸ்டூடெண்ட் 9th போயாச்சு. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு தான் 8th 2 பேர், அதாவது 8th 9th ரெண்டு பேர்த்துக்குமே இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், வேறு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த பாடல் வரிகளுக்கான மனவரைபடம் பார்க்கலாம். பாடல் வரிகள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம் மனவரைபடம். வளம் பெருகுக. வளம் பெருகுக அப்படின்னாவே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மண் வளம், மலை வளம் ரெண்டையுமே பற்றி பேசக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ மலை வளம், மண் வளம் ரெண்டுமே எதை சார்ந்ததாக இருக்குங்க? உழவு தொழில் பற்றிய விஷயங்களாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த பாடல் வரி தகடூர் யாத்திரை அப்படிங்கிற பாடல் வரிகள்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தகடூர் அப்படின்னா இன்றைய தர்மபுரி மாவட்டத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அன்னைக்கு தகடூர், இன்று தர்மபுரி. சரிங்களா? இதில் நீங்கள் பொருள் கூறுகவும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பாடல் வரிகள் ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம மனவரைபடம் பார்க்கலாம். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார முட்டாது வந்து மழை பெய்க பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரீன அக்கதிர் ஏர்களு செல்வர் களம் நிறைக அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் உருகெழும் ஓதை வெறியி பெடையோடு நாரை பிரியும் விளைவயில் யானர்த்தாக அவன் அகன்றலை நாடே. பொருள் பாருங்க. சேர மன்னனினுடைய அந்த அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய அந்த மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குகிறது. அந்த அகன்ற நிலப்பகுதியில் இவ்விதைகள் குறைவின்றி முளைவிடுக. அந்த விதைகள், அந்த வித்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தரமான வித்தாக இருக்கிறது. அதனால எப்படி சொல்கிறாங்க? குறைவின்றி எல்லா வித்துக்களும் வித்துகள்னால் என்னங்க? விதைகள். நிலத்தில் இட்ட அத்தனை விதைகளுமே முளைவிட்டு விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பெய்கிறது. தகுந்த காலத்தில் மழை பெய்கிறதுனால பயிர்கள் வாட்டமில்லாமல் நல்லா வளருது. அப்படி வளர்ந்த பயிர்கள் நல்ல கிளைத்து நல்ல செழிப்பாக வளர்கிறது. அப்படி வளர்ந்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈனுகிறது. பால் முற்றினா அந்த கதிர், அந்த நெல் வரக்கூடிய அந்த நெல் மணிகள் வருவதற்கு முன்னாடி வரக்கூடிய அந்த கதிர்களில் இருக்கக்கூடிய அந்த பிஞ்சுக்கும் முன்னாடி இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பால் அப்படின்னு சொல்லுவோம். பால் கதிர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பால் முற்றி கதிர்களை ஈனுகிறது. அந்த கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக. களத்திலாம் என்னதுங்க? அந்த நெல் அடிக்கக்கூடிய அந்த களம், மாடுகள் வச்சு ஓட்டுவாங்க இல்லையா, அந்த களத்தில் வந்து அந்த களம் முழுவதும் நிறைக. அந்த களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றியே விளங்கு. காவல், எந்த விதமான திருட்டு பயமும் இல்லாமல். எப்படி ஒரு நாட்டில் திருட்டே இருக்காது அப்படின்னா அந்த நாட்டில் வறுமை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல திருட்டு அப்படிங்கிறது இருக்காது இல்லையா? எல்லா விதத்திலையும் அந்த நாடு செல்வ செழிப்போடு எந்த விதமான
குற்றங்களும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது, மற்ற எந்த விதமான கெட்ட செயல்களுமே இருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கவிஞருடைய கருத்தாக இங்கே இருக்குது. சரிங்களா? அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றியே விளங்குக, போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக. இது எல்லாமே கவிஞருடைய கற்பனை. சரிங்களா? இப்படிப்பட்ட நாடாக சேரநாடு உண்மையாக இந்த மாதிரி இருந்துச்சு, இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது விளங்குக, இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கவிஞருடைய கருத்தாக இருக்கிறது இந்த பாடல் வரிகள். அதுதான் நம்மளுக்கு உணர்த்துது. மனவரைபடம் பார்க்கலாம். மனவரைபடம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மனவரைபடம் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறதுக்கு புரியக்கூடிய வகையில் அமைச்சிக்கிறது தான் மனவரைபடம். சரிங்களா? அது கரெக்டாக அந்த பாயிண்ட் எல்லாமே லெசனில் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வளம் பெருகுக, நீங்கள் உள்ள வளம் பெருகுகன்னு போட்டாலும் சரி, வளம் பெருகுக எதை அடிப்படையாக கொண்டு மையப்படுத்தி இங்கே சொல்கிறாங்க, உழவு தொழிலை மையமாக வச்சு தான் இங்கே பேசுது. சரிங்களா? அதனால் நீங்கள் உழவு தொழில் அப்படின்னு இங்கே உள்ளே கொடுத்துக்கலாம். சரியா? மனவரைபடம் இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு உள்ள மைண்டில் போய் ஸ்டோர் ஆயிரும். அதை வச்சு நம்ம அதிலிருந்து பாயிண்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். உழவு தொழில். சரிங்களா? பாருங்கள், மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குதல். அப்போ நம்ம எதை இந்த இடத்துல வாக்கியமாக கொண்டு வர போகிறோம்? சேரனுடைய நாடு மழை பொழிவதனால், மழை அதிகமாக பொழிவதனால அந்த நாட்டில் வருவாய் சிறந்து விளங்குது, விதைகள் குறைவின்றி முளைவிடுகின்றன. அப்படி பெய்யக்கூடிய அந்த மழை நீரால் விதைகள் குறைவின்றினா அனைத்து விதைகளையுமே முளைவிடுகின்றன. முளைத்த விதைகள் செழிக்க மழை பொழிகின்றது. அந்த விதை எல்லாமே முளைச்சாச்சு. அப்படிப்பட்ட விதைகள் முளைச்சதுக்கு அப்புறம் நல்லா இன்னும் செழித்து வளரணும்னா மழை அந்த இடத்துல பொழியணும். பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்தல், செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை பெறுதல், அறுவடை பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறை, நெற்போர் காவல் இன்றி விளங்குதல், நெற்போர் காவல் இன்றி விளங்குதல், உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும், சேர மன்னரின் நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குகின்றது. இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி வந்து தொகுத்து சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள். சேரனின் நாட்டில், நீங்கள் இது மட்டும் நம்ம 5 மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதை மட்டும் இப்படியே கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? சேரனின் நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குகின்றது, அகலமான நிலப்பகுதியில் விதைகள் குறைவின்றி முளைவிடுகின்றன. அகலமானனா என்னதுங்க? பெரிய நிலப்பகுதியில் அப்படின்னு அர்த்தம். முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிகின்றது, தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்கிறது, செழித்த பயிர்கள் பால்முற்றி கதிர்களை பெற்றிருக்கின்றன, அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைந்திருக்கிறதுன்னு கூட எழுதலாம். ஏன்னா எல்லாமே இந்த இடத்துல நம்ம பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நிறைந்திருக்கிறது அப்படின்னு எழுதுங்க. சரிங்களா? இதை மட்டும் இந்த இடத்துல மாற்றிக்கோங்க, நிறைந்திருக்கிறது. சரிங்களா? அது போட்டுக்கோங்க. நெற்போர் காவல் இன்றி விளங்குகின்றது, போரினை அடுத்து நெல்லினை கொள்ளும் களத்தில், நெல்லினை கொள்ளும் அப்படின்னா என்னதுங்க? நெல்லினை கொள்ளும்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு களம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அவ்வளோவும் இந்த இடத்துல நெல்மணிகளாக, சரிங்களா, அதுதான் கொள்ளும் அப்படின்னா தக்க வைத்து கொள்வது அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? கொள்ளும் களத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குகின்றது. சரிங்களா? அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு 9த்துக்கும் இருக்கும், இப்போ 7th ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னும் நிறைய வீடியோக்கள் கொஷின் ஆன்சரோடு சேர்ந்து போட போகிறோம்.
ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்கூலில் அப்பப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப், அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே குட்டீஸ், ரொம்ப நன்றி.